ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி இந்த மழை சீசனுக்கு சூப்பராக ஒரு முருங்கைக்கீரை சூப்பு, அதுவும் ரெடிமேட் பவுடர் ரெடி பண்ணிட்டோன்னா எப்போ தேவையோ இதை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நல்லா ஒரு 4 கட்டு கீரை, ஒரு காம்பு கூட இல்லாமல் நல்லா இந்த இலையை மட்டும் நிழல்லையே காய வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே காய வச்சாவே போதும், ஒரு வாரம் காஞ்சா மொறுமொறுப்பும் ஆகிடும். ஆனால் அரைக்கும் போது லேசாக வறுத்தா போதும், நமக்கு 6 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லவே வேணாம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரையில். நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா கையில் எடுத்து இப்படி அப்பளம் மாதிரி நொறுங்கும். இந்த அளவுக்கு காய வச்சிங்கன்னா தான் 6 மாதம் ஆனாலும் சூப்பு பொடி கெட்டு போகாமல் இருக்கும். இதில் ஈரப்பதம் கொஞ்சம் இருந்தால் கூட உங்களுக்கு சீக்கிரமே இந்த சூப்பு பொடி கெட்டு போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தது அர்த்தம் இல்லாமல் போயிடும். நல்லா நழுந்த காய வச்சுட்டு இதை மாதிரி கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க. லேசாக வறுக்கும்போது இன்னும் வாசனை நமக்கு எடுப்பாக இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மழை சீசனுக்கு இப்போ செய்து வச்சிட்டிங்கன்னா எப்போ அச்சுன்னு தும்முனாலும் டக்குன்னு எடுத்து ஒரு சூப்பு போட்டு குடிச்சிக்கலாம். வாங்க வறுக்கக்கூடிய பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் எல்லாமே 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதை மாதிரி சுக்கு நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது சீரகம், அது 50 கிராம். மிளகு 50 கிராம். அடுத்தது சோம்பு. இதை மாதிரி நல்லா முறுமுறுப்பாக நம்ம காய வச்சுருக்கிற ஒரு 2 கட்டுலேருந்து 3 கட்டு இருக்கும். இதை எல்லாமே நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கணும். எப்போ இந்த பொருட்கள் வறுக்கும்போது சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஃபுல்லாக வச்சு வறுத்திங்கன்னா ரொம்ப கருகின வாசனை வந்துடும். சுக்கு மட்டும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா சூடாகிட்ட பிறகு அதை கல்லில் வச்சு நல்லா இடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைங்க. ஜஸ்ட்டு நம்ம வறுக்கும்போது முறுமுறுப்பான நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக முழுசாக போட்டு வறுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, சுக்கு எல்லாமே 50 கிராம் தான். ஸோ இந்த அளவுக்கு போட்டு அரைச்சாவே போதும். கொதிக்க வைக்கும்பொழுது பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்துப்போம். ஃபைனலாக தான் முருங்கைக்கீரையை வறுத்துக்கணும். முருங்கைக்கீரையில் மறுமறுப்பு இருந்தால் தான் நல்லா அது பவுடர் ஆகும். அதனால் ஃபைனலாக தான் வறுத்துக்கணும். எல்லாமே 100 கிராம் போட்டால் 100 கிராம். மழை சீசனில் சளி பிடிச்சிருச்சுன்னா டக்குன்னு போட்டு குடிக்கிறதுக்குன்னு சொன்னேன். ஆனால் இது நமக்கு மழை சீசனுக்கு மட்டும் கிடையாது. இன்னுமே நிறைய பயன்கள் இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். இந்த சூப் வச்சு குடிக்கிறோன்னா ரத்த சோகை இருக்குது பாருங்கள், அனிமிக்காக இருக்கவங்களுக்கு இந்த கீரை இன்னுமே பயன்படும். அவங்களும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறாங்கன்னா அது நல்ல ஒரு ஃபைபர் சத்துக்கள் அதிகம் கொண்டதாக இருக்குது. இதை மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் முருங்கைக்கீரையை பற்றி. முக்கியமாக ஆஸ்துமா, இது சுவாச பிரச்சனைக்கு இந்த சூப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருந்து. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்திக்காக தான் இந்த சூப்பு நம்ம குடிக்கிறது. டக்குன்னு கீரையை போட்டு இந்த இஞ்சி பூண்டு தட்டி போட லேட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு 10 நிமிஷம் இந்த வேலையை செய்துட்டிங்கன்னா எப்போ தேவையோ டக்குன்னு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றணுமா, இந்த பொடியை போட்டோமா, கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு சுட சுட தேவையானப்போ குடிச்சிக்கலாம். டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதை விட்டுடுங்க. ஜஸ்ட்டு இதை ஒரு கிளாஸ் நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் ஆனவுடனே குடிச்சு பாருங்கள். உடம்பும் பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த டீ காஃபி குடிக்கிறதோட இது குடிக்கிறது இன்னுமே நல்லது. நம்ம நிழலை காய வச்சது மொறுமொறுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் இதை வறுக்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும். அது சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னமும் மொறுமொறுப்பாயிடும், பச்சை வாசனையும் போகும். முருங்கைக்கீரை வறுக்கிறோம் பாருங்கள், அதிலிருந்து ஒரு வாசனை வரும். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை வறுத்து நம்ம அரைக்கிறோம் பாருங்கள், இதிலிருந்து வர ஒரு டேஸ்ட்டு, இந்த மனம் தான் இந்த சூப்புக்கு நல்ல ஒரு டச்சை கொடுக்குது. இதை மாதிரி லேசாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்த பிறகு இந்த பொடிகளை ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி 2 தக்காளி, 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த பொடி, கொஞ்சம் உப்பு, இது போட்டு மட்டும்தான் நான் சூப்பு செய்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் குட்டி குட்டியாக கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி போட்டு அதை கொதிக்க வச்சு இதில் ஒரு பொடி போட்டும் குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு தக்காளி வேணாம் அப்படின்னாலும் குடிச்சிக்கலாம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் இதில் பூண்டு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி போட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தான் சுக்கு போட்டோம்ல. 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம வறுத்து அரைச்ச இந்த முருங்கைக்கீரை ரெடிமேட் சூப்பு பொடியை போட்டுட்டு நல்லா 200 ml தண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கு ஃபைனலாக இந்த
கருவேப்பிலையை போட்டுப்போம். அது ஒரு வாசனையும் நல்லாயிருக்கும். 2 தக்காளி குட்டி குட்டி நாட்டு தக்காளி போட்டுக்கோங்க. 20 பல் பூண்டு. நல்லா ஒரு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த பொடியில் இருக்க சத்துக்கள் நல்லா அப்படியே அந்த தண்ணியில் இறங்கிடும். அப்படியே வடிகட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு குடித்தோன்னாவே போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வேலை தான் சொல்லும். போயிட்டு நம்ம உட்காந்துட்டோன்னா கொதித்தோன்னா வடிகட்டி குடிக்க வேண்டியதான். நீங்கள் முருங்கைக்கீரை வாங்குறது கஷ்டமாக இருக்குது, அதை உருவுறது கஷ்டமாக இருக்குது, அப்பப்போ சேர்த்துக்க முடியலன்றவங்க இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு டைம் டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா நம்ம டீ குடிக்கலாமேன்னு தோணும். டக்குன்னு சரி இந்த சூப்பை குடிக்கலாமேன்னுட்டு இந்த சூப்புக்கு பார்த்திங்கன்னா மாறிடும். நல்லா இப்போ கொதித்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு 10 நிமிஷம் கொதிச்சுதுன்னா எல்லா டேஸ்ட்டும் இறங்கிடும். முக்கியமாக இப்போ தக்காளி போட்டதால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வடிகட்டி எடுத்து நம்ம சுட சுட குடித்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு இருக்கிற அந்த பொடியும் சரி, இந்த தக்காளி பூண்டு இதை போட்டு நீங்கள் அப்படியே ரசம் வச்சுக்கலாம். இன்னும் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு பச்சை கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை உங்களுக்கு பச்சையாக கிடைக்குதுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லை கிடைக்கலன்னும் போது இதை மாதிரி பொடி வகைகள் செய்து வச்சுக்கோங்க. இப்போ மழை காலத்தில் நிறையா முருங்கை மரம்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுந்துடும். நல்லா உருவி வீட்டுக்குள்ளேயே ஹாலில் போட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் மொறுன்னு காஞ்சி போயிடும். ஃபாரின் போகிறவங்களாம் இப்போ நிறையா இதை மாதிரி முருங்கைக்கீரை பொடிகளை தான் கொண்டு போகிறாங்க. இட்லி பொடியாகவும் செய்யலாம், இதை மாதிரி நமக்கு சூப்பு பொடியாகவும் செய்யலாம். ஸோ பேசிகிட்டே நல்லா தலைன்னு கொதித்து வந்துடுது. இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். சுட சுட குடிக்கிறதுக்கு என்னோடய ஃபேவரட் கேட்டிங்கன்னா இந்த முருங்கைக்கீரை சூப்பு தான். ஒரு டைம் நீங்கள் செய்து குடிச்சு பாருங்கள். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைப்பீங்க. அடிக்கடி டக்குன்னு டப்பா திறந்து ஒரு ஸ்பூன் போட்டோமா. தக்காளி நான் டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தக்காளி வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னும்போது தக்காளி கட் பண்ண கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் அந்த பொடியும் உப்பும் போட்டு கூட கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்தாச்சு. நல்லா சுட சுட குடிக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் இதை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அவங்க இந்த டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அடிமையாகிடுவாங்க. அப்போ எதிர்ப்பு சக்தி நமக்கு நல்லாவே கிடைக்கும். முக்கியமாக மழை சீசனில் டக்குன்னு காய்ச்சல் வர்றது, டக்குன்னு சளி பிடிக்கிறது, மூக்கில் தண்ணி கொட்டுறது, நெஞ்சு சளி பிடிக்கிறது, இருமல் பிடிக்கிறது எல்லாமே இந்த மழை சீசனில் தான் வரிசையாக வரும் 1 by 1. இதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஒரு பொடியை விட்டால் இது வேறு வழியே இல்லை. இதுக்குள்ளே மிளகு இருக்குது, சுக்கு இருக்குது, ஜீரகம் இருக்குது. இந்த வாசனையோட அட்டகாசமாக இருக்குது. முக்கியமாக சொன்ன பாருங்கள், வறுத்து போட்டது, அதனால் இன்னுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் குக்கிங் வீடியோ போடுறீங்க, ட்ராவல் வீடியோ போடுறீங்க, வீட்டில் இருக்க வேலையை எப்படி பார்க்குறீங்கன்றாங்க. இதை மாதிரி தான் ஒரு மிஷினில் பாத்திரத்தை அடிக்கிட்டோமா, அடுத்தது ஒரு சைடில் மாவு அரைச்சிட்ருக்கோம், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா துணியை போட்டுட்ருப்பேன். இந்த வேலை நடக்கும்போதே அங்கே டிஃபன் செய்துட்ருப்பேன். ஸோ நம்ம ஒரு கிச்சனில் ஒரு டைம் நிற்கும் பொழுதே ஒரு 4-5 வேலையை நம்ம ரவுண்டாக செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கிட்ட வச்சுக்கணும். ஒன்று ஒரு மைல் தூரத்தில் வச்சுட்டோன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கே நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகும். எனக்கு எல்லாமே பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதால எல்லாமே ஈஸியாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா டிஷ் வாஷரும் பக்கத்தில் இருக்குது. பாத்திரத்தை போட்டாச்சு, வாஷிங் மிஷினில் துணியும் போட்டாச்சு. அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா இப்போ மாவு போட்டு எடுத்தாச்சு. கிச்சன் கிட்டே வந்தோடனே நமக்கு சமையலும் முடித்தாச்சு. எல்லாமே நெருக்கமாக இருக்குது. அப்படின்னும் போது ஈஸியாக வேலை முடியும். ரொம்ப பெரிய வீடாக இருக்குது, 1 மைல் தூரம் நடந்து அங்கே துணியை போடணும், இங்கே பாத்திரம் போடணும் அப்படின்றதுனா நடக்க கால் தான் வலிக்கும். ஸோ இதை மாதிரி பண்ணும்போது நிறைய டைம் இருக்கும். எடிட் பண்ணுறதுக்காகட்டும், அடுத்தது நம்ம குக்கிங் வீடியோ எடுக்கிறதுக்கு, அதை எடிட் பண்ணுறதுக்கு, வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம நெருக்கமாக இது மாதிரி கிட்ட வச்சுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஒரு சகோதரி கேட்ட இந்த டவுட்டுக்கு என்னோடய டிப்ஸு இது தான். அதே மாதிரி நீங்கள் டெய்லி vlog போடுங்கன்றாங்க. எனக்கு அதில் அவ்வளோ இஷ்டம் இல்லை. டெய்லி நம்ம என்ன பண்ணோன்றதை வீடியோ எடுத்து நம்ம வீட்டில் நடக்கிறத வரிசையாக போடுறதில்ல. அதனால தான் நான் டெய்லி vlog போடுறதில்ல. இதை மாதிரி சமைக்கிற டிப்ஸும் மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். டெய்லி vlog பண்ணுற எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது. என்ன ஒரு டிப்ஸு கொடுக்குறோம் அதுதான் முக்கியம். அடுத்தபடி நம்ம வீட்டில் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் டெய்லி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ டெய்லி vlog கேட்ட சகோதரிக்கு இது தான் பதில். அப்போ பார்த்திங்கன்னா இதை மாதிரி சின்ன கிச்சன் டிப்ஸு, அடுத்தது நம்ம சமைக்கிறதுல எப்படி வித்தியாசமாக சமைக்கலாம், போகக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்குது இப்படின்ட்டு
பரவலாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் தான் வருமே தவிர பர்சனலாக பார்த்திங்கன்னா டெய்லி விலாகுன்றது எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ நமக்கு மாவு எடுக்கிற டைம் ஆகிடுச்சு. காலையில் 6 மணிக்கு ஊற வச்சுட்டு இதை மாதிரி 8-9 மணிக்கு காலையிலே அரைச்சிருங்க. ஈவினிங் மாவு அரைக்கிற வேலை வைக்காதீங்க. சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு காக்காவை பார்க்கலாம். முறுக்குதா வேணுமா? முறுக்குதா வேணுமா? முறுக்குதா வேணுமா? இப்போ இந்த பிஸ்கெட்ஸை முறுக்குதா வேணுமா? முறுக்கு காலி, தீபாவளி முறுக்கு காலி. இப்போ இதை சாப்பிடு, நான் உனக்காக முறுக்கு செய்து தரேன். இந்தா சாப்பிடு. வேணாமா? சாப்பிட்றா தம்பி. இப்போ முறுக்குதா வேணுமா? இப்போ சாப்பிடு, இப்போதைக்கு இதை சாப்பிடு, இப்போதைக்கு இதை சாப்பிடு. நான் உனக்கு முறுக்கு செய்து தரேன், சொன்ன பேச்சை கேளு. நீ 10 விதமாக தலையை அழுத்தினாலும் முறுக்கு இல்லை, முறுக்கு இல்லை. வாங்க மாட்டியா? வாங்க மாட்டியா? வாங்க மாட்டியா? அதான் நல்ல பையனுக்கு அழகு. சமத்து பையன் நீ, சமத்து பையன் நீ.